வணக்கம். உங்கள் ஆரோக்கியம் எங்கள் கவனம். இது அன்னமின் கைவண்ணம். இன்னைக்கு நான் செய்ய போறது டயபெட்டிக் துவையல். இந்த பாவக்காயை கொட்டை எடுத்து வச்சிருக்கேன். இதை வச்சு டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லி ஒரு துவையல் அரைக்க போறேன். இந்த கொட்டையை அரிசி பருப்போட குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சு வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்துடலாம். வேக வச்ச பாவக்காய் கொட்டை, தேங்காய், இது துருவலாகவும் வச்சுக்கலாம். ஒரு கப்பு வச்சுருக்கேன். பருப்பு அரைக்கிறதுக்கு உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூன் வச்சுருக்கேன். 2 வரமிளகா வச்சுருக்கேன். ஒரு சின்ன சுண்டைக்காய் அளவு புளி, கருவேப்பிலை, பெருங்காயம், தேவையான அளவு உப்பு. இந்த உளுத்தம்பருப்பையும் மிளகா வத்தலையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். செவக்க வறுக்கணும். நல்லா செவந்தொழுது அடுப்பை சின்னதாக வச்சுட்டு மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கிறேன். திருப்பி வாணலி அடுப்பில் வச்சுருக்கேன். இந்த கருவேப்பிலையை போட்டு லேசாக வறுத்துக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். 1/2 ஸ்பூன் பெருங்காயம் போடுறேன். இதையும் மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். ரெண்டையுமே ஆற வச்சு இதையோட சேர்த்தி உப்பும் சேர்த்தி அரைக்கணும். நல்லா ஆறி எடுத்து இந்த தேங்காயை சேர்த்துக்கலாம். இந்த புளியையும் இதோட போட்டு நல்லா பொடிச்சா மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். முதல்ல நல்லா பொடிச்சு வச்சுருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி பொடிச்சு வச்சுட்டோமானாக்கா மொத்தமாக அரைக்கும் போது ஈஸியாக அரைஞ்சிடும். முதல்லையே இந்த பாவக்காய் கொட்டை எல்லாத்தையும் போட்டிருந்தோமானா இந்த பருப்பெல்லாம் அரையாது சரியா. அதனால தான் நல்லா பொடிச்சிருக்கேன். இப்போ இதை சேர்த்துடலாம். இப்போ தேவையான உப்பு சேர்த்துடணும். தேவையான தண்ணி சேர்த்து நல்லா மையாக அரைக்கணும். இதிலே தண்ணி இருக்குது. எவ்வளோ தூரம் அரையிறதோ அரைச்சிட்டு தண்ணி வேணும்னாக்கா சேர்த்துக்கணும், இல்லைன்னா அப்படியே விட்டுடலாம். சூப்பராக அரைஞ்சி கொடுத்து இது வந்து வெசலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். வாசனையே கமகமன்னு வருது இல்லையோ? ஆமாம்மா, நல்லா கமகமன்னு வாசனை. தேங்காயை நம்ம வந்து ராவாக தானே அரைக்கிறோம், சமையல் எதுவும் பண்ணலை இல்லையா? அதனால அந்த கார்போஹைட்ரேட்டெல்லாம் கம்மி தான் அதில். அதனால டயபெட்டிஸ் இருக்கிறவாளுக்கு ரொம்ப நல்லது அது. சாதாரணமாக பாவக்காய் கொட்டையெல்லாம் தூக்கி வச்சுட்டு போட்டுருவாங்க. ரொம்ப பேர் அதை யூஸ் பண்ண மாட்டாது. அது யாருக்கு பாவக்காயே கசக்கும், அப்புறம் கொட்டை வேறு கேட்கணுமா, அதனால அதை யூஸ் பண்ண மாட்டா. பரவாயில்ல, இது வச்சு நல்லா ஒரு தொகையில் பார்க்கணும். சாப்பிட்டு பார்த்தப்பறம் தெரியும், நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கும்போதே நாக்கில் வச்சு ஓடுறது. ஆமாம் ஆமாம் ஆமாம். ரெடியாக எடுத்து பாருங்க. டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லி பாவக்காய் கொட்டை தொகையல் சூப்பராக ரெடியாக எடுத்து
இந்த டயபெட்டிஸ் இருக்கிறதா தான் சாப்பிட்ணுன்னு இல்லை, யார் வேணாலும் சாப்பிட்லாம். சின்ன குழந்தையிலேருந்து பெரியவா வரைக்கும் யார் வேணாலும் சாப்பிட்லாம். பல்லு இல்லாத தாத்தா எல்லாம் கூட அப்படியே முழுங்கிறதுக்கு நல்லா முழுன்னு இருக்கும். ஜம்முன்னு முழுங்கலாம். இதை சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்களேன். வாவ், கொஞ்சம் கூட கசக்கலை.